ஹலோ. இன்றைக்கி ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு டிஃபன் செய்யலாம். ரவா கிச்சடி பண்ணலாம். அதுக்கு உண்டான பொருட்கள் பார்ப்போம். நான் 300 கிராம் அளவுக்கு ரவை எடுத்துகிட்ருக்கேன். இது ரோஸ்டட் ரவா. என்ன அவைலபிள் வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். கேரட், க்ரீன் பீஸ், பீன்ஸு, காலிஃப்ளவர் இருந்தால் ஒரு சின்ன ஃப்ளாரெட் வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு சின்ன பொட்டேட்டோ இருந்தால் ஒன்று வச்சுக்கலாம். இது நீங்கள் நிறைய போட போட குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். பட் அதை ஹோட்டல் ஸ்டைல்னா வெஜிடபிள்ஸை குறைச்சிக்கலாம். நான் வேணும்னே வெஜிடபிள்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் ரவை கம்மியாக இருக்குது. வெங்காயம் 2 எடுத்துகிட்ருக்கேன், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு 15 கேஷ்யூ நட், ஒரு சின்ன பட்டை, 4 கிராம்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு மசாலா பிரியமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப மசாலா ஃப்ளேவர் இங்கே டாமினண்ட்டாக இருந்தால் இங்கே அவ்வளோவா பிடிக்காது. அதுக்காக கம்மியாக போட்டுட்ருக்கேன். இப்போ நம்ம செய்வோம். இதுக்கு எண்ணெய் ஒரு அரௌண்டு 150 கிராம் ஆயில் தேவைப்படும். கொஞ்சம் ஊற்றினா தான் இந்த கிச்சடி நல்லாயிருக்கும். நம்ம எண்ணெய் கான்ஷியஸாக இருந்தாலும் இந்த கிச்சடிக்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும். நான் சொன்ன அளவு எண்ணெயை முதல்ல ஊற்றிடுங்க, நடுவில் ஊற்ற வேண்டாம், ஃபஸ்ட்டே ஊற்றிடுங்க. அது சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு தாளித்த பிறகு இந்த நான் சொன்ன மசாலா சாமான் சேர்த்துடலாம். இப்போது இதுக்கப்புறம் இந்த கேஷ்யூ நட் போட்டு வதக்கலாம். அந்த பட்டையும் லவங்கமும் போடும்போது கொஞ்சம் தள்ளி நிற்கணும், மூஞ்சில் வெடிக்கும், அது பட்டுன்னு செதறும். கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியும் வதங்கின பிறகு வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். 100 கிராம் அளவுக்கு ரவை சொன்னேன் இல்லையா, 800 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். முதல்லையே முழு தண்ணியும் ஊற்றிடுங்க. அது கொதித்த உடனே இந்த வெஜிடபிள்ஸ் போடுவோம். நான் வெங்காயம் தக்காளி வதக்கின பிறகு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். நான் கேரட்டையும் பீன்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். இந்த பட்டாணி ஃப்ரெஷ் தான், இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து ஆட் பண்ணுறேன். இது நல்லா வெந்துட்ட பிறகு ரவையை கலந்துடலாம். காய்கறி வெந்துடுத்து. இப்போ நான் ரவையை போட்டு கலர்றேன். கைவிடாமல் கலரிடுங்க. கலரிட்டு திருப்பி கொஞ்சம் மூடி வச்சுருங்க. அது மிக்ஸ் ஆகிறதுக்கு கலவை வேகட்டும், ரவை வேகட்டும். வெந்த பிறகு மறுபடியும் காமிக்கிறேன். கிச்சடி வெந்துடுத்து. நான் இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. கிச்சடி ரெடி ஆகிடுது. இதுக்கு அக்கம்பனிமெண்ட்டாக ஒரு சட்னி ரெடி பண்ணுறேன். வெறும் தேங்காய் சட்னி தான். இந்த சில ஹோட்டலில் அவ்வளோவா காரம் இல்லாமல் ஒரு ஒயிட்டாக ஒரு சட்னி தருவாங்க, தேங்காய் சட்னி. ரொம்ப காரம் இருக்காது. வெறும் தேங்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன பச்சை மிளகா, இதை உப்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதோடு நம்ம சாப்பிடலாம். இப்போது சட்னி பண்ணியாச்சு. கிச்சடி நார்மல் உப்புமாவோட இது என்ன டிஃப்ரென்ஸ்னால், இது கொஞ்சம் லூஸாக செய்யணும். நீங்கள் தொட்டை சாஃப்டாக இருக்கும். நார்மல் உப்புமா நம்ம உதிரி உதிரியாக பண்ணுறோம் இல்லையா, இது கிட்டத்தட்ட ஒரு கேசரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதை இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இந்த அக்காம்பனிமெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.